உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரிஷி இங்கதான் இருக்கான். பல்விந்தர் கிட்ட சொல்றேன். கேட்டது அவன் சந்தோஷப்படுவான். ரொம்ப நாளா இந்த சந்தர்ப்பத்தை அவன் தேடிட்டு இருந்தான். தண்ணி கேட்டா நாளைக்கு தான் கொண்டு வருவியா? சரி, வெங்காயமாவது கொடு. அது கூட இங்க இல்லையா என்ன? என்னப்பா உனக்கு காது கேட்காதா? கஸ்டமர் கத்திட்டே இருக்காங்க. ஓ, உனக்குலாம் வேலை கிடையாது. இங்க இருந்து கிளம்பு. நீ மேனேஜர் தானே? மேனேஜர் வேலையை பாரு, ஓனர் வேலையை பார்க்காத. ஏய், 15 நாள் உன் தாபாவில் நான் ஏன் வேலை பார்க்குறேன் தெரியுமா? என் தலையெழுத்த ஒருத்தன் தட்டிட்டு போயிருக்கான். அவனோட பேரு ரிஷி, புரியுதா? அவனால தான் இந்த கேடுகட்ட வேலையை இங்க செய்யறேன். நீ எல்லாம் ஒரு ஆளு என்ன பார்த்து மிரட்டுற. என்னடே, நேரம் சரியில்லைன்னு வையேன், காட்டு சிங்கம் கூட தெரு நாயா மாறிடுமா. ஆனா அந்த நாய்க்கு நல்ல நேரம் வந்துச்சுன்னு வையேன், அது கொடிச்சு கொதறிடுமா. உன் நேரம் வந்தாச்சு. இங்க இருந்து கிளம்பு. டேய் நில்றா, ஒரு வேலை பண்றியா? 15 நாள் வேலை பார்த்த காசை கொடு. எந்த காசடா? நீ வந்ததுல இருந்தே இங்க எல்லா கஸ்டமரும் உங்ககிட்ட சண்டை போட்டு தான் போறாங்க. பணம் கெட்ட செருப்பால் அடிப்பேன். செருப்பால் அடிப்பியா? அடிப்பியா? உங்க அப்பன் கூட என் மேல கைய வைக்க முடியாதுடா. உனக்கு என் பவர் என்னன்னு தெரியாது. கையால உடைச்சு இங்கே போட்டு நான் எங்கேயும் எப்படி வாழ வேண்டியவன்டா. மரியாதையா நான் வேலை செஞ்ச காசை கொண்டு வந்து குடிக்கலன்னா சாவடிச்சிருவேன். ஏன் காட்டி இவன் பணத்தை கொடுத்துரு. இன்னொரு விஷயம், வேலையை விட்டு தூக்குனல அதுக்கு 1000 எக்ஸ்ட்ரா கொடுறான். டேய், 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துறா இவனுக்கு. இப்பதானே உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாத்தியா, உன்னால 4 மிஸ்டு கால் ஆயிடுச்சு. பேசி முடிக்கிறதுக்குள்ள காசை கொண்டு வந்து கொடுத்துரு, இல்லன்னு வச்சுக்க நான் கருத்து தூக்கி போட்டுரும். போடா. என்ன விஷயம் பாபி? என்ன ஷாக் அடிச்ச மாதிரி 4 வாட்டி கால் பண்ணிருக்க? விஷயத்த நான் சொன்னா எலக்ட்ரிக் கம்பா உன் தலையில விழும். அப்படி என்ன நீ எனக்கு ஹாப்பி நியூஸ் கொடுக்க போ? ஹாப்பி நியூஸ் தான். நீ கேட்டதே கடவுளுக்கு கேட்டுடுச்சு. உன் தலையெழுத்த எவன் மாத்தலாம்? உலகத்துல ஒருத்தன் தானே இருக்கான், ரிஷி ஓபராய். யார சாகடிக்க நீ காத்துக்கிட்டு இருக்க? ரிஷி ஓபராய், இந்த புதிர் போடுற வேலையெல்லாம் விட்டுட்டு நேரா விஷயத்துக்கு வாடா. இங்க பாரு, ரிஷி ஓபராய் இங்கதான் இருக்கான், மகாபலேஸ்வரர்ல. வளராத. பகல்லையே குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? உண்மையை சொல்லு, நீ உன் கண்ணால அவனை பாத்தியா? பார்த்ததுனாலதான் இப்ப சொல்றேன். நான் எங்க வரணும்னு சொல்லு. அதான் அந்த பெரிய சந்துக்கு முன்னாடி பெருசா இருக்குமே, கேபிள்ஸ் ரிசார்ட். என்ன பாச்சு? ஏன் சிரிக்கிற? ஒண்ணு இல்ல, எல்லா நாய்க்கும் ஒரு நேரம் வரும்னு இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த நாய்க்கு இப்படி ஒரு நேரம் கிடைக்க நான் நினைச்சு கூட பார்க்கல. பரவாயில்லடா, இங்க ஒருத்தங்கிட்ட கடனை பைசல் பண்ண வேண்டியது இருக்கு. வாங்கிட்டு நேரம் நம்ம ஸ்பாட்டுக்கு வர. சரி வா. இன்னைக்கா? ஆமாம்மா, இன்னைக்குதான் அந்த பாதிப்பு வரக்கூடிய நாள். அதனாலதான் நான் இங்க பூஜை பண்றேன். என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். மத்த எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். உன் புருஷனோட வாழ்க்கைய காப்பாத்து லட்சுமி, எப்படியாவது காப்பாத்திரு. சரி, நான் போனை வச்சிடுறேம்மா. அவன் மார்க்கேஷ தோஷத்துக்காக பூஜை நடத்துறேன். சரிங்க பண்டிதரே. எனக்கு அப்பவே தெரிஞ்சது, கண்டிப்பா ஏதோ தப்பு நடக்கும்னு தெரிஞ்சது. ரிஷி, நீ எங்க இருக்க? அங்கதான் இருக்கா ரிஷி, அங்கதான் இருக்கா. கத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல, ஏன்னா இங்க பக்கத்துல யாருமே இல்லையே. சரி, நாம 2 பேரும் ஏதாவது பண்ணலாம். ஓகே, அண்ட் இன்னைக்கு நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன். அட, இங்க ஒரு கல் இருக்கு, ஒரு வேலை பண்ணு, எனக்கு ஹெல்ப் பண்ணு. நாம இதை இங்க இருந்து புஷ் பண்ணி அங்க கொண்டு போகலாம். ஓகே, கம் ஆன், புஷ் பண்ணு. என்ன வேடிக்கை பாக்குற? வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, வா. கம் ஆன், நல்ல தள்ளு. நல்லா தள்ளுங்க. இன்னும் நல்லா. இல்லசா. போதும். ஐயோ, இது நகரவே இல்ல. ரிஷியை விட்டு நீ 11 அடி தள்ளி இருந்தாலும் சங்கடம் வந்து அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்து. ரிஷி இங்கதான் இருக்கா. அவன் இங்கதான் இருக்கான்னு என் மனசு சொல்லுது. நம்மளால இந்த
இந்த கல்லை அசைக்க முடியாது. ஆமா அசையவே மாட்டேங்குது. நீயே சாடா இருக்க, அழாத. நாம கண்டிப்பா இந்த கல்லை தள்ளுறோம், இங்க இருந்து வெளியே போறோம். டோன்ட் வரி, நாம இத பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். அதுக்கு நீயே அழ ஆரம்பிக்கிற? நான் உங்க பேச்சு கேட்டு ஒன்னும் அழல. அம்மா திட்டுவாங்களே அதான் அழுறேன். அத நான் தான் சொல்லிட்டல, உன்னோட மம்மி கிட்ட உனக்காக நான் பேசுறேன். பக்கா ப்ராமிஸ்? பக்கா ப்ராமிஸ், சிமெண்ட் ப்ராமிஸ். அப்ப சரி. சரி, இப்போ உன்னோட மூளையை யூஸ் பண்ணு. இந்த கல்லை அசைக்க முடியல, சோ வேற ஏதாவது புதுசா யோசிக்கலாம். கம் ஆன், ஒரு சின்ன மூளைக்கு வேலை கொடு. ஏதாவது ஐடியா சரி, யோசி. நல்லா யோசிக்கிறேன். ஐடியா. என்ன? வீட்ல மம்மிக்கு மேல இருந்து ஏதாவது பொருள் எடுக்கணும்னா அவங்க என்ன தூக்கி பொருள் கிட்ட கொண்டு போவாங்க. நீங்களும் இப்ப என்ன தூக்குங்க. நோ நோ, இது பாசிபிளே இல்ல. நம்ம எவ்வளவு கீழே இருக்கோம் பாரு. அண்ட் அது அங்க பாரு, அது எவ்வளவு ஹைட்ல இருக்கு. நம்ம கை மேல வரைக்கும் போகாது. நீங்க இப்ப என்ன பயமுறுத்துறீங்க. நான் அழுதுருவேன். நோ 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 நோ, அழக்கூடாது. கம் ஆன், நான் உன்னை தூக்குறேன். ஹாப்பி நவ், கம் ஆன், ஸ்மைல். வெரி குட். திரும்ப வா. ஓ வா, கையை நீட்டு. கம் ஆன். இல்ல என்னால முடியல. இன்னொரு முறை ட்ரை பண்ணு. கம் ஆன். என்னால முடியல. நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னல, கை எட்டாதுன்னு. இப்ப நான் பண்ணவா? என்ன பண்ண போற? என்ன தூக்க போறீங்க? இல்ல இல்ல, கத்துவேன். யாரையாவது நான் ஹெல்ப்புக்கு கூப்பிடுவேன். ஆனா இங்க பக்கத்துல யாருமே இல்லையே. ஹெல்ப் பண்ண யாரும் வர மாட்டாங்க. விளையாட்டுக்கு சொன்னேன். கம் ஆன், கத்துவோம். ஒன்னு பண்றேன், நானும் கூட சேர்ந்து சத்தமா கத்துறேன். அப்ப யாராவது வருவாங்க. ஓகே, லெட்ஸ் டு இட். காப்பாத்துங்க, 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 ஹெல்ப், காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. மேல யாராவது இருந்தா காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. ரிஷி ரிஷி லட்சுமி. ரிஷி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படி இங்க வந்த? என்ன காப்பாத்த வந்தாரு. ஐயோ கடவுளே, ரொம்ப நல்லா காப்பாத்திட்ட. சரி, கைய கூட மேல வா. நீ முதல்ல குழந்தையை காப்பாத்து. போ, ஆண்டியோட கைய புடி. போ. இன்னும் கொஞ்சம் மேல. கம் ஆன். இன்னும் கீழே வாங்க. ரிஷி! ஜூகி அக்காவும் அந்த அண்ணனும் அப்புறம் ரிஷி ஓபரேன்னு நினைக்கிறேன். ஜூயி அக்கா அண்ணா 3 பேரும் விழுந்திருக்காங்க. இந்த விஷயம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த அண்ணா அக்காவை காப்பாத்திருவார்ல, பெரியவர் தானே. ஹா, நம்மளுக்காக தான் ஜூயி அங்க போனா. இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நம்ம மாட்டிப்போம். பிராமிஸ், நம்ம யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. பிராமிஸ் பண்ணுங்க, இல்லனா அம்மா அடிப்பாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.